பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, அன்புக்குரியவர்களே, இன்று நாம் பார்க்க போகின்ற விஷயம் என்னவென்றால், மனிதர்களில் நல்லவர்கள் இருக்கிறார்கள். எல்லோருமே இப்னு ஆதம் தான். அதாவது அல்லாஹ் எல்லா படைப்புகளையும் படைத்தான். மனித இனத்தை படைத்தான். மனித இனத்துடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம். எனவே எல்லோருமே இப்னு ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் என்ற அடிப்படையில எந்த விதமான பாகுபாடு கிடையாது, உயர்வு தாழ்வு கிடையாது, ஊச் நீச் கிடையாது. யார் அழகால் உயர்ந்தவர்களோ அழகில்லாத நிலையில் தாழ்ந்தவர்களோ கிடையாது என்பதை நாம் முதலில் முன்வைத்துக் கொள்கின்றோம் தன்னுடைய வாதத்தை. இதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். ஆனால் உலகம் அப்படி செல்லவில்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த கேடுகட்ட அரசியல்வாதிகள் மக்களை பிரிக்கிறார்கள். எந்த அளவிற்கு பிரிக்கிறார்கள் என்று சொன்னால், இவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர், இவர் உயர் ஜாதி, இவர் தாழ்ந்த ஜாதி. இன்றும் குஜராத் போன்ற சில மாநிலங்களில் ஒவ்வொரு டீ கடையிலும் குறிப்பாக 2 கோப்பைகள், 2 டம்ளர்கள் இருக்கும். ஓர் இனத்தவர்களுக்கு, உயர்ந்தவர்களுக்கு அதற்குரிய பாத்திரமும், தாழ்ந்தவர்களுக்கு அதற்குரிய பாத்திரமும் நம்மால் பார்க்க முடியும், இயலும். ஆனால் அல்லாஹ் ரப்பு படைத்த விஷயத்தில் எந்த உயர்வு தாழ்வு இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதன் அடிப்படையில் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை வளர்த்தார்கள், உருவாக்கினார்கள். இல்மின் காரணமாக, தக்வாவின் காரணமாக, தியாகத்தின் காரணமாக சில சஹாபாக்கள் சிலரை விட உயர்ந்தவர்களாக, சில நபிமார்களை விட அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட உயர்வு இருக்கிறது. தில்க ருசுலு ஃபضلنا بعضهم على بعض என்று அல்லாஹ்வே சொல்கின்றான். சில நபிமார்களை விட உயர்ந்தவர்கள். அது அல்லாஹ் கொடுத்த அந்த பாகுபாடு. இல்மின் காரணமாக, தக்வாவின் காரணமாக, தியாகத்தின் காரணமாக எல்லா நபிமார்களுக்கும் சய்யிதுல் முர்சலீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் பொதுவாக உயர்வு தாழ்வு என்பது மொழியால், நாடால், இனத்தால், நிறத்தால் கிடையாது. எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எல்லோருமே சமம், சமத்துவத்தை நோக்கிதான் சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு முறை ஹஜ்ரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து இப்னு சௌதாஇ என்று அழைத்தார்கள். கற்பியுடைய மகனே என்று அழைத்து விட்டார்கள். உடனே இந்த விஷயம் நபி அவர்களுக்கு தெரியும் பொழுது நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இன்னக இம்ரஉன், அபூதர் நீ எப்படிப்பட்ட நபர் தெரியுமா? நிச்சயமாக ஃபீ தில்கல் ஜாஹிலியத்தி, இன்னும் அறியாமை காலத்தில் இருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். அதற்கு பிறகுதான் ஹஜ்ரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் செய்ததை, தான் சொன்னதை வருந்தினார்கள். வருந்தி படுத்துக் கொண்டார்கள் தரையில். எதுவரை என்றால், பிலால் அவர்கள் என்னை மன்னித்தால்தான் இந்த இடத்தை விட்டு எழுவேன் என்பதாக சொல்லி அங்கே அவர் செய்த தவறை உணர்ந்து படுத்தார்கள். இந்த விஷயம் பிலால் அவர்களுக்கு தெரிந்து அவர்கள் ஓடி வந்து மன்னித்தார்கள் என்று சொல்வதை விட, நான் இதை பெரியதாக எடுத்துக்கொள்ளவே இல்லை, நமக்குள் என்ன இந்த உயர்வு தாழ்வுலாம் கிடையாது என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் போதிக்கின்றார் என்பதை அங்கே தன்னுடைய செயலால், அமலால், தன்னுடைய கல்வியால், தன்னுடைய நல்ல பழக்கத்தால், குணத்தால் உணர்த்தினார்கள் ஹஜ்ரத் பிலால் அவர்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, சமீபத்துல கால்பந்து போட்டி நடந்துச்சு. இதுல கால்பந்து போட்டியில பாத்தீங்கன்னா 4 வீரர்களை பற்றி பொதுவாக பேசப்பட்டது. எனக்கு தெரிந்தவரை நான் அதை விரும்பக்கூடிய நபர்களில் இல்லை. சொல்ல போனால் ஒரு போட்டி கூட, ஒரு மேட்ச் கூட நான் பார்க்கல. ஆனால் அந்த கால்பந்து போட்டியில கூட கேடுகட்ட அரசியல்வாதிகள் கேடுகட்ட விஷத்தை, வன்மத்தை கக்கினார்கள் என்று சொல்வதை விட சேர்த்தார்கள். ஒரே வார்த்தையில் சொன்னால், அர்ஜென்டினா தான் ஜெயிக்க வேண்டும், இறுதி போட்டியில் நுழைய வேண்டும்,
கோப்பையை அடிக்க வேண்டும் என்பதாகவே கருத்தில் கொண்டு அதனுடன் ஆடிய அணிகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, நான் சொல்லல, நிபுணர்கள் சொல்கிறார்கள், வல்லுநர்கள் சொல்கிறார்கள், கால்பந்து ஃபுட்பாலை விளங்கியவர்கள் சொல்கிறார்கள். அர்ஜென்டினா என்ற அணியுடன் மோதிய அணிகள் எல்லாம் சாதாரண அணிகளாக இருந்திருக்கும். கடைசியில வந்துட்டாங்க. எங்க வந்துட்டாங்க? ஃபைனலுக்கு வந்துட்டாங்க. ஃபைனல்ல ஸ்பெயின் வந்துருச்சு. ஸ்பெயின் என்ற நாடு பாகுபாடு இல்லாத நாடு, ஏழைகளை நேசிக்கின்ற நாடு, அடிமைகளை கொண்டாடக்கூடிய நாடு, யார் அநியாயம் செய்யப்பட்டவர்களோ அவர்களுக்கு துணை நிற்கக்கூடிய நாடு. எனவேதான் ஸ்பெயின் என்ற நாட்டை, அந்த பிரதமரை யார் பெரிய நேசிக்க மாட்டாங்க. அமெரிக்க வல்லுநர்கள், அமெரிக்க சக்தி நேசிக்காது. வேற வழி இல்லாமல் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அங்க போறாங்க இறுதி போட்டிக்கு. இதுல என்னன்னு சொன்னா, எல்லோருமே பார்த்தது என்னன்னா, வலதுசாரி சிந்தனை உள்ளவர்கள், கேடுகட்ட அரசியல்வாதிகள், அர்ஜென்டினா ஜெயித்தால் அமெரிக்கா ஜெயிச்ச மாதிரி, அர்ஜென்டினா ஜெயித்தால் இஸ்ரேல் ஜெயித்த மாதிரி இஸ்ரேல் அறிவிப்பு செஞ்சு, அமெரிக்கா அறிவிப்பு செஞ்சு, இஸ்ரேல் ஒரு கை மேலாக அர்ஜென்டினா ஜெயித்தால் நாங்கள் அவர்களை ஜெருசலத்துக்கு அழைத்து விருந்து கொடுப்போம் என்பதாக அறிவிப்பும் செய்தது. இப்போ ரெண்டுக்கும் மோதல். ரெண்டுக்கு மத்தியில பாத்தீங்கன்னா, ஸ்பெயின் என்ற ஒரு அணி எப்படிப்பட்ட அணினா, அதுல சில முஸ்லிம்களும் இருந்தார்கள், கிறிஸ்தவர்களும் இருந்தார்கள், பல பேர் ஏழைகள், எல்லோரையும் நேசிக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் எல்லோரையும் நேசிக்கின்றான், நாமும் எல்லோரையும் நேசிக்க வேண்டும். இதைதான் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் கற்றுக் கொடுக்கிறார்கள், கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். குர்ஆனும் அல்லாவுடைய மற்ற வேதங்களும் இதுதான் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. யாரையும் வெறுப்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ இரண்டு அணிகளும் மோதுகின்றன. அல்லாஹுடைய முடிவு வேற. அல்லாஹ் எதை நாடுகின்றானோ செய்கின்றான். மாலிகல் முல்கி துத்தில் முல்க மந்தஷா வதன்சிஉல் முல்க மிம்மன் தஷா. யாருக்கு என்ன தரணுமோ அல்லாஹ் தர்றான், அவ்வளவுதான். இது யாராலும் அல்லாஹ் கொடுப்பதை தடுக்க முடியாது, அல்லாஹ் தடுத்ததை கொடுக்க முடியாது. லா மானிய லிமா ஆதைத் வலா மனஅத என்ற துவால உங்களுக்கு தெரியும். லா மானிய, யாரும் தடுக்க முடியாது, லிமா ஆத்தை, அல்லாஹ் கொடுப்பதை, வலா முஅத்திய, யாரும் கொடுக்க முடியாது, அல்லாஹ் கொடுக்க நாடுவதை, அல்லாஹ் தடுக்க நாடுவதை. லிமா மனஅத என்ற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா, போட்டி முடிவரைக்கூடிய தருணம் வருகிறது. எதிர்பாராத விதத்தில் ஸ்பெயினுடைய ஒரு வீரர் ஒரு கோல் போட்டுறாங்க, ஜெயிச்சிடுறாங்க. உலகமே கொண்டாடியது, ஏழைகள் கொண்டாடினார்கள், சாதாரண மக்கள் கொண்டாடினார்கள், அடிமைகள் என்று பார்க்கப்படுகின்றவர்கள் பொசுக்கப்பட வேண்டும், நசுக்கப்பட வேண்டும், இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இன்று இஸ்ரேல் என்ற படுபாவி பாலஸ்தீனத்தை தண்ணீரை தடுத்து, உணவை தடுத்து, உடையை தடுத்து, வீடை தடுத்து, பல லட்ச மக்களை கொன்று குவித்து நாசம் செய்து கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட பாலஸ்தீனம் ஸ்பெயின் ஜெயித்ததை வரவேற்றது, மகிழ்ச்சி அடைந்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஸ்பெயின் ஜெயித்ததை பாலஸ்தீனம் கொண்டாடியது. இன்னைக்கு பல முஸ்லிம்களுக்கு தெரியாது, யார எவன் பின்னாடியோ போயிட்டு இருக்கான், நம்பாளுங்க. எவன் பின்னாடியோ அவனே வலதுசாரிதான். எவன் பின்னாடியெல்லாம் நம் இப்ப கூட சொல்றேன், தெளிவா சொல்றேன், யாரெல்லாம் கதாநாயகர் என்ற விபத்தில் இருக்கிறார்களோ அவங்களெல்லாம் வலதுசாரிகளாக பல நேரங்களில் தன்னுடைய சொல்லால் செயலால் காமித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனா யாரெல்லாம் வில்லனாக சித்தரிக்கப்படுகிறார்களோ படங்களில், அவர்களெல்லாம் இடதுசாரிகளாக ஏழைகளோடு நிற்கிறார்கள். சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், நீட்டுடைய பிரச்சனையில டெல்லியில ஜந்தர் மந்தர் மைதானத்துல நடிகர் பிரகாஷ் ராஜ் மக்களோடு மக்கள் நின்றார்கள். அவர் நடித்த படத்தில் இருந்த ஹீரோ
தமிழ்நாட்டுடைய சிஎம் எங்க? இங்க யாரெல்லாம் நீட்டுக்கு எதிராக போரிட்டார்களோ அவர்களை கைது செய்தார்கள். அவன் யார் கதாநாயக? யார ஏமாத்துறீங்க? டேய், யாரடா ஏமாத்துறீங்க? ஏமாறுறவன் முஸ்லீமா இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்க, ஏமாறுறவன் நல்ல மனுஷனா இருக்கக்கூடாது. நல்ல மனுஷன் ஏமாறவும் மாட்டான், ஏமாத்தவும் மாட்டான். ஸ்பெயின் ஜெயித்தது, பாலஸ்தீனம் மகிழ்ச்சி அடைந்தது. ஏன் தெரியுமா? இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நான் சுருக்கமா சொல்றேன், 4 வீரர்கள் பிரபல்யமாக பேசப்பட்டார்கள் ஃபுட்பால்ல. ஒன்று ரொனால்டோ. இவர் இடதுசாரி மனப்பான்மை உள்ள நல்ல ஒரு வீரர் மட்டுமல்ல, மனம் வைத்தவர், ஏழைகளுக்கு உதவக்கூடியவர். எந்த அளவுக்கு என்று சொன்னால், பல நாடுகள் பாதிக்கப்படும் பொழுது எவ்வளவோ சொத்தை கொடுத்து அவர் அந்த மக்களை காப்பாற்றி இருக்கிறார். அவருடைய பழக்கம் என்று சொல்வார்கள். அதாவது 2022 மொராக்கோ கிட்ட தோத்து போன நாடுதான் ரொனால்டோவுடைய நாடு. அழுது கொண்டே வெளியேறினார் ரொனால்டோ என்ற ஒரு வீரர். ஆனால் அதே 2023 பெரிய பூகம்பம் ஏற்பட்டது மொராக்கோல. அதற்காக தன்னுடைய 5 ஸ்டார் ஹோட்டலை திறந்து வைத்தார். 3000 மக்கள்கள் வந்து தஞ்சமடைந்தார்கள், அந்த நாட்டு மக்கள். இவன் தான் மனிதன், முன்மாதிரியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர். அல்லாஹ் அந்த மாதிரி நபருக்கு ஹிதாயத்தை அல்லாஹ் நசீபாக்கி தரணும் துவா செஞ்சுக்கிற. அவ்வளவுதான். இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா நிரந்தரமான சொர்க்கம் இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பழைய காரை புதிய காரை வாங்கும் பொழுது பழைய காரை 7 கொடுத்துருவாங்க. ஒரு தடவை நம்போனியா கார், நம்யோகினி கார் வாங்கினாங்க. அவருடைய பழைய காரை வந்து நம்போனி கார் பழசான பிறகு அந்த பெட்ரோல் பங்க்ல இருக்கக்கூடிய ஊழியருக்கு கொடுத்தாப்லையா. அதே மாதிரி துருக்கி, சிரியா மிகவும் சேதமடைந்தது பூகம்பத்தால். அப்போ ஒரு விமானம் முழுக்க நிவாரண பொருள் அனுப்புறாரு ரொனால்டோ. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மூளை அறுவை சிகிச்சைக்காக குழந்தை பாதிக்கப்படும் பொழுது எத்தனையோ குழந்தைகளுக்கு உதவி செய்திருக்கிறார் என்று அவரை பத்தி சொல்லப்படுது. அது மட்டுமல்ல, நேபாளம் பூகம்பத்தால் பாதிக்கப்படும் பொழுது 7 மில்லியன் யூரோப் கொடுத்தார். 7 மில்லியன் யூரோப் என்பது 70 கோடி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அரசாங்கம் கூட உதவாது. பாதிக்கப்பட்ட நாட்டுடைய அரசாங்கம் கூட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தருவேன்னு சொல்லுவாங்களே தவிர அள்ளி ஊழல் செய்வாங்க. ஆனால் ஒரு சாதாரண வீர, இரக்கம் மனசுள்ள வீர, இந்த மாதிரி நபர்கள் தான் உலகத்தில் உருவாக வேண்டும். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு, அப்படிப்பட்டவர்களுக்கு ஈமான் நசீபாக்கி தரணும். ஏன்னா அவங்க நிரந்தரமா நல்லா இருக்கணும். ரொனால்டோ முக்கியமான நபர். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா மெஸ்ஸியை பத்தி பேசுவாங்க. இவர் யாருன்னு கேட்டா, மெஸ்ஸி என்கின்றவர் நாம் சொல்லியிருந்த அர்ஜென்டினாவுடைய முக்கியமான வீரர். ஆனால் வலதுசாரி மக்கள் தான் அவரை விரும்புவாங்க. எல்லா மக்களும் சாதாரண போட்டியை விரும்பக்கூடியவங்களும் விரும்புவாங்க. ஆனால் அவருடைய மனப்பான்மை என்ன நமக்கு தெரியாது. ஆனால் அமெரிக்கா விரும்பியது. அந்த மெஸ்ஸி முக்கியமான ஒரு வீரராக கருதப்பட்டார், இப்பவும் கருதப்படுகிறார். அவருக்கு ஃபைனல்ல, கடைசி போட்டியில ஒரு தடவை கூட அவர்கிட்ட பாலே போகல. அந்த அளவுக்கு ஸ்பெயின் உடைய வீரர்கள் விளையாடினார்கள். அதே மாதிரி ஸ்பெயின்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பேர் திரும்ப அடிப்படும், லமீன் யமான். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா மொராக்கோவை சேர்ந்த முனீர் என்ற தந்தைக்கும் கினியாவை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் பிறந்தவர். பெற்றோர்களும் அடிமை. பெற்றோர்கள் செய்த வேலை என்ன தெரியுமா? தெருவை பெருக்கக்கூடிய வேலை செய்தார்கள். அங்கே ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு லமீன் யமான் பெயர் வைக்கப்படுகிறது. லமீன் யமான் யார் தெரியுமா? அந்த முனீர் என்கின்ற தம்பதி, முனீர் என்கின்ற அவருக்கும் அவருடைய மனைவிக்கும்
உதவிய நண்பர்கள் தான் லமீன் ஒரு நபர், யமான் ஒரு நபர். இந்த 2 பேருடைய பேரை சேர்த்துதான் தன்னுடைய மகனுக்கு லமீன் யமான் அவர் பேர் வச்சிருக்காங்க. இவர் எந்த அணியை சேர்ந்தவர் என்று சொன்னால் ஸ்பெயின் அணியை சேர்ந்தவர். ஸ்பெயின் அணியை சேர்ந்தவர். அதுவும் இவர் ஹபஷி, அதாவது நீக்ரோ. இவர் ஒரு சேரியில ஒரு சிலம்ல பிறந்தவர். எப்பெல்லாம் கோல் அடிக்கிறாரோ அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 083304 அப்படின்னு சொல்லுவார். இது என்ன அடையாளம் கேட்டீங்கன்னு சொன்னா அவருடைய பிறந்த ஊருடைய பின்கோடு நம்பர். இவர் பாலஸ்தீன கொடியை தூக்கி கொண்டு சென்ற காட்சிகள் நம்மால் கிடைக்கிறது. ஏன்? பாலஸ்தீனத்தை விரும்பக்கூடிய நபர்கள், சாதாரண ஏழ்மையுடைய வீட்டுல இருந்து வந்தவங்க, சிலம்ல பிறந்த ஒரு அடிமை தான் லமீன் யமான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி வாழணும், வாழ்ந்தா இப்படி வாழணும்னு சொல்லணும். ஏழைகளுக்காக வாழ வேண்டும், சமத்துவத்தோடு வாழ வேண்டும். அதே மாதிரி இன்னொரு வீரரை பத்தி சொல்லிட்டே இருப்பாங்க. அது யாருன்னா எர்லின் ஹாலண்ட். இவர் அமெரிக்கக்காரர்கள் இவரை விரும்புனாங்க. இவரும் வலதுசாரி கட்சிகளால் அழைத்து வரப்பட்ட ஒரு நபர், நல்ல வீரர் தான். ஆனா அவர் அந்த கேரக்டர்ல இருக்காரா நமக்கு தெரியாது. ஆனா இவர் வெள்ளையர். இன்னும் அந்த வெள்ளை கருமை என்ற பாகுபாடு சில இடங்கள்ல இருக்குது. இன்னும் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்ற ஒரு பாகுபாடு பல இடங்கள்ல பரவி இருக்கிறது. அதற்காகத்தான் பல முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. ஆனால் ரப்புடைய பார்வையில யாரும் உயர்ந்தவர்கள் அல்ல, யாரும் தாழ்ந்தவர்கள் அல்ல, எல்லோரும் சமம். இப்னு ஆதம், எல்லோருமே இப்னு ஆதம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன ரொனால்டோவை பத்தி, பாலஸ்தீன பிரச்சனையுடைய நேரத்துல இஸ்ரேலுடைய குடிபானங்கள் கொடுக்கப்பட்டது, வெளிப்படையாக நிராகரித்து தண்ணீரை குடித்தார். தண்ணீரை குடித்து பாலஸ்தீனத்திற்கு சப்போர்ட் செய்தார் ரொனால்டோ. அதே மாதிரி லமீன் யமான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கை கொடுக்கும் போது கையை வாங்கல. அந்த கோப்பையை வாங்கி கொண்டு ட்ரம்புடன் புகைப்படங்களை பெருசா எடுத்துக்கல, தனியா போய் கொண்டாடினாங்க. காரணம், அமெரிக்கா ஏழைகளை நசுக்குகிறது என்ற ஒரு பார்வை இருக்கிறது. அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாகுபாடு இல்லாமல் சகோதரத்துடன் எல்லோரும் சமம் என்ற ஒரு எண்ணத்துடன் எப்படி நபிமார்கள் வாழ்ந்தார்களோ, நபிமார்கள் கற்றுக் கொடுத்தார்களோ, எப்படி சஹாபாக்கள் வாழ்ந்தார்களோ அப்படி வாழக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.